வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது பயிற்சி 1.3ல் இப்போ பின்னங்கள், அதாவது தசம எண்களில் நம்ம என்ன செஞ்சோம்? கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம். அடுத்ததாக பெருக்கல். இந்த பெருக்கலில் கீழ்கண்டவற்றின் பெருக்கற்பலனை காண்க. இப்போ என்ன செய்யணும்? நம்பரை சாதாரண பெருக்கல் தான். கூட்டல் கழித்தலுக்கு எண்களுக்கு நேராக எண்களை போட்டுட்டு தசம புள்ளி அதுக்கு நேராக நம்ம வச்சிடலாம். ஆனால் இந்த பெருக்கலில் பார்த்தீங்கன்னா தசம எண் எத்தனை இருக்கோ அத்தனை புள்ளி தான் வைக்கணும். 3 15ன்னு வச்சிடுறோம். வச்சுட்டு என்னது ஒரு தசம எண்ணு தான் இருக்கு, அதனால நீ ஒன்று தான் இருக்கன்னா இங்கே ஒன்று தான் வைக்கணும் புள்ளி. அதான் ரைட் சைடு தள்ளிட்டு புள்ளியை வைக்கணும். இங்கே பாருங்க 3.75 6ஆல் பெருக்கணும். பெருக்கிட்டு 5 30க்கு 0 மீதி 3 7 42 45க்கு 5 மீதி 4 3 18 22. இப்போ இதில் எத்தனை தசம எண் இருக்குது? 2. அதனால இந்த 4 இலக்கங்கள் இருந்தாலும் தசம எண் எத்தனை இருக்கோ அத்தனைக்கு புள்ளி வச்சணும். அப்போ 22.50 தான் இதுக்கு ஆன்சர். அதே போல் எல்லா கணக்குகளையுமே போடணும். இந்த கணக்கு பாருங்கள், 9 3 27. இப்போ 2 தசம எண் இருக்கிறதால இவன் 2மே தசம எண்ணாக மாறிடுவான். அப்போ முழு எண் என்ன அப்படின்னு கேட்டால் முட்டை தான். அப்போ 0.27 தான் இதுக்கு ஆன்சர். இதுலேயும் அது மாதிரி தான். இதை பெருக்கிட்டு ஒரே ஒரு தசம எண் வைக்கக்கூடாது. ஆனால் இங்கே 2 தசம எண் இருக்கிறதால 2 தசம எண். இங்கே பாருங்கள் 7 28, ஒரு தசம எண்ணு இங்கே இருக்குது, அதனால் 2.8 இதான் ஆன்சர். ரெண்டாவது கணக்கு பாருங்கள், அடிப்பக்கம் 6.8 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 3.5 சென்டிமீட்டர் இணைகரத்தின் பரப்பளவு. இதுக்கு ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிஹெச் இணைகரத்தின் பரப்பளவுனா பிஹெச். அடிப்பக்கத்தையும் இதையும் பெருக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. 6.8ஐயும் 3.5ஐயும் பெருக்கிக்கணும். 6.8 3.5. இப்போ பார்த்தீங்கன்னா 8 5 40க்கு 0 மீதி 4 6 5 30 34. 3ஆல் பெருக்குனிங்கன்னா 8 3 24க்கு 4 மீதி 2 6 18 20. அப்போ இவனை கூட்டினீங்கன்னா 0 8 3 2. அப்போ என்னது 2380 வருது. இங்கே ஒரு தசம எண் இருக்குது, இங்கே ஒரு தசம எண் இருக்குது. அப்போ 23.80 தான் இதுக்கு ஆன்சர். அப்படியே பெருக்கிட்டு 2 நம்பர், அதை இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். பெருக்கல் உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு தசம எண், இங்கே ஒரு தசம எண். பெருக்கிட்டு ஆஸ் யூஷுவல் பெருக்கிற மாதிரியே பெருக்கணும். இங்கெல்லாம் தசம புள்ளி வைக்கக்கூடாது, இங்கேயும் தசம புள்ளி வைக்கக்கூடாது. வர்ற விடையில தான் நீங்கள் என்ன செய்யணும்? தசம புள்ளியை வச்சு காட்டணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 3வது கணக்கு. 23.7 சென்டிமீட்டர் அகலம் 15.2 சென்டிமீட்டர் செவ்வகத்தின் பரப்பு. செவ்வகத்தின் பரப்புன்னது L/B. நீங்கள் ஃபார்முலா நினப்பு இல்லைனாலும் 2 நம்பரையும் பெருக்கணும்னு நினப்பு வச்சுங்க. அப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கிட்டு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பீங்க? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா 2 தசம எண்கள் தான் இருக்குது. பெருக்கல் உங்களுக்கு அழகாக தெரியும். தெரிஞ்சுட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு பியூட்டி பாருங்கள். ஒரு எண்ணை 10ஆல் பெருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சிம்பிளாக அந்த நம்பரோட 0 சேர்த்திங்கன்னா போதும். இப்போ 257 10ஆல் பெருக்கணும்னா சிம்பிளாக அந்த நம்பரோட 0 சேர்த்தா போதும். இப்போ ஆனால் தசம எண்களாக இருக்குது. இந்த தசம எண்கள்ன்றது ரூலில் நான் என்ன சொன்னேன்? எத்தனை தசம எண் இருக்கோ அவனை தசம எண்ணா ஆக்கிடு. அப்போ 25.70 தான். இந்த 0க்கு வேல்யூ இல்லாதால 25.7 இஸ் தான் ஆன்சர். அப்படியே பார்த்த உடனே டக்கு டக்குன்னு சொல்லணும், எல்லாம் பெருக்கிக்கிட்டு கிடக்கூடாது. இப்போ பாருங்கள், 10ஆல் பெருக்கணுன்னாக்கா 510 வந்துடும். 2 நம்பர் 0ன்றதால 5.1 இஸ் தான் ஆன்சர். இங்கே பாருங்கள், இங்கே 2 0, அதாவது 100ஆல் பெருக்குனீங்கன்னா 2 நம்பர் முழு நம்பர் ஆகிடும். 2 நம்பரை முழு நம்பர் ஆகிடும். அப்போ 12536.7. அப்போ என்னது? அதாவது 2 0 ஆட் ஆகிடும். 2 0 ஆட் ஆகிட்டு நீங்கள் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கே வந்துடும். அதே மாதிரியே ஈஸியாக போட்டணும். நீங்கள் இங்கே பாருங்கள், 2 நம்பரை இப்படி தள்ளிடணும். நம்பர் என்னது? முழு எண்ணில் தள்ளிடணும். 100ஆல் பெருக்கும்போது முழு எண் தொகை அதிகரிக்கும். பெருக்கும்போது என்னது? அதிகரிக்கும். தசம எண்கள்லாம் முழு எண்ணில் போய் சேர்ந்துடும். தசம எண்கள்லாம் முழு. இங்கே பாருங்கள், இது பெக்குலியர் கேஸ் பாருங்கள். 0.4 × 1000. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ 3 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்னது? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு புள்ளியை அடிச்சுட்டு 400ன்னு விடை எழுது. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ஒரு குழந்தை மிதிவண்டி சக்கரமானது ஒரு முழு சுற்று சுற்றுவதற்கு தூரத்தை கிடைக்கிற 10 சுற்று. ஒரு சுற்று சுற்றுவதற்கு 49.7. அப்போ 10 சுற்றுன்னா என்னது? 49.7 × 10. அப்போ ஒரு நம்பர் என்ன செஞ்சிருவான்? இவங்க போயிடுவான். அப்போ என்னது? 49 497 ஆகிடும். 497 சென்டிமீட்டர் தூரத்தை கடக்கும். 10 சுற்று சுற்றுச்சுன்னா அது 497. ஒரு நம்பர் முழு எண் பக்கம் ஓடி போயிடும். அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஈஸியான பயிற்சி.